அநேக ராஜாக்கள் தேசத்தை ஆண்ட தலைவர்கள் இந்த அதிகாரங்களில் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்தார்கள். ஆனால் இந்த இடத்துல எசேக்கியா ராஜாவை பற்றி சொல்லுது, இவன் தாவீதை போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் என்ன கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்தாலும் நானும் நீங்களும் கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்றதை செம்மையானவைகளை செய்கிறவர்களாக இருக்கணும். எசேக்கியா ராஜா தன்னுடைய சொந்த தகப்பன் கர்த்தருடைய வழியில் நடக்கலை, விக்கிரகங்களை செய்து வழிபட்டான், விக்கிரக தோப்புக்களை உண்டு பண்ணினான். ஏன்னா அங்கே ஆலயத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லா பொன் வெளியையும் இன்னொரு ராஜாவுக்கு, அசீரிய ராஜாவுக்கு பயந்து கொடுத்தான். ஆனால் இந்த எசேக்கியாவும் ஒரு சில நேரத்தில் விழுந்து போகிறான். ஆனாலும் கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையை விடலை, கர்த்தரை பற்றி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று வேதம் சொல்லுது. அவனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய குறைவுகள் வந்தது. ஆனாலும் அவன் கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையை விடலை. சில நேரத்தில் தடுமாறி விழுந்தான், ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்தான், கடவுள் தூக்கி எடுத்தார். இன்றைக்கு நானும் நீங்களும் எசேக்கியாவை போல தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தடிமாறி விழுந்தாலும் எழும்பி கர்த்தரை தான் ஆராதிக்கணும், கர்த்தரை நம்முடைய தெய்வமாக கொண்டிருக்கணும். ஆகாஷ் கர்த்தரை தெய்வமாக கொள்ளலை, கர்த்தரை விட்டு விலகினான், மற்றவங்களையும் கர்த்தரை விட்டு விலக பண்ணினான், மற்றவங்களையும் தேவையில்லாத பாவ காரியங்களை செய்ய வைத்தான். ஆனால் இந்த எசேக்கியா எப்படி இருந்தான்னா, தன்னுடைய தந்தையை போல இல்லை, தாவீதை போல கர்த்தரை தேடுகிறவனாக இருந்தான், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறவனாக இருந்தான். அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எசேக்கியா ராஜாவை போல கர்த்தரை நம்பி கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்கிறவர்களாக இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி செயற்படுகிறவர்களாக இருக்கணும். வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு முன்னுக்கு வருகிற ஜனங்களாக நீங்கள் இருக்கணும்.